Shorten Tamil Junior Grade February 2022. Get ready for the dictation. 5 seconds. Get ready. Start. இந்திய நாட்டின் தியாகிகள் அனைவருக்கும் என் வீர வணக்கம். கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றும் வாய்ப்பை அளித்த மக்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டு தியாகிகளின் மூச்சு காற்றை கொண்டு கட்டப்பட்டதுதான் இந்த நினைவு தூண். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் வளமான தமிழகத்தை உருவாக்க நினைத்தார்கள். கொரோனா தொற்று ஏராளமான படிப்பினைகளை நமக்கு தந்துள்ளது. கொரோனா எதிர்ப்பு போரில் பங்காற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 4000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கப்பட்டது. தடுப்பூசி வீணடிக்கப்பட்ட நிலையை மாற்றி அதிகமாக தடுப்பூசி செலுத்தும் மாநிலமாக மாறி இருக்கிறோம். பொது வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் உழைத்த நான் தமிழக மக்களால் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளேன் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பெரும் நிதி சுமைக்கு இடையில் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறேன். அரசின் பொருளாதாரமும் தனி மனிதர்களின் பொருளாதாரமும் தன்னிறைவு பெற்றதாக மாற வேண்டும். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மக்களின் குறைகளை அரசு தீர்த்து வருகிறது. மதுரையில் அமைந்துள்ள காந்தி அருங்காட்சியகம் 6 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும். காந்திய சிந்தனைகளை இளைஞர் மனதில் ஆழ பதிய வைக்க சூளுரைப்போம். சாதி, மதம், இனம் குறித்த சவாலை எதிர்கொண்டிருக்கும் நாட்டை வழிநடத்த கிடைத்த ஆயுதமே காந்திய சிந்தனை. தமிழ்நாட்டு தியாகிகளின் மூச்சு காற்று மூலமே இந்தியாவின் சுதந்திரம் கட்டி எழுப்பப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட தமிழர்களின் பங்களிப்பு குறித்த ஆவணம் உருவாக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும். தமிழ் சமூகமானது சிந்தனையால், பண்பாட்டால், நாகரிகத்தால், பழக்க வழக்கத்தால் உயர்வடைய வேண்டும். ஏற்ற தாழ்வு அற்ற, உயர்வு தாழ்வு அற்ற ஒரு மனித உரிமை சமூகமாக மாற்ற வேண்டும். அனைவருக்கும் சமமான உரிமை அளிக்கும் சமூக நீதி கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும். முதலாக விடுதலைக்காக போராடிய மண்தான் தமிழ்நாடு. விடுதலை போராட்டத்திற்கான விதை தமிழ்நாட்டில் தான் போடப்பட்டது. மேம்பட்ட தமிழ்நாட்டை உருவாக்க நினைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். சேலம் முருகன் ஆடையகத்தின் மேலாளர், மதுரை வள்ளி ஆடைகள் விற்பனை நிலையத்தின் மேலாளருக்கு
எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்களுடைய 28 நவம்பர் 2021 நாளிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது புதிதாக சந்தைக்கு வந்துள்ள ஆடைகளை தங்களுக்கு அனுப்புமாறு கோரியதற்கிணங்க அவற்றை அனுப்ப தயாராக உள்ளோம். புதிதாக உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகளின் ஒவ்வொரு வகையிலும் 50 ஆடைகள் வீதம் எங்களுடைய நிறுவனத்தின் வாகனம் மூலம் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆடைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் அதற்கான தொகையினை தங்களுக்கு ஆடைகளை ஒப்படைக்க வரும் எங்களுடைய விற்பனை பிரதிநிதியிடம் பணமாக அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை தாங்கள் அளித்து வந்த ஆதரவிற்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நல்ல ஆதரவை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.